ஜோதிடப்படி எப்படி செல்வம் சேர்க்கலாங்கிற சூட்சுமங்களை பத்தி ஒரு சின்னதா பாத்திரலாம். உங்க ஜாதகத்துல அதிர்ஷ்டத்துக்கான கிரகத்தை எப்படி வலுப்படுத்தி பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்க முடியும்னு சொல்ற சில ஜோதிட விதிகளை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல உங்க பாக்கியாதிபதியை வலுப்படுத்தணும். அதாவது உங்க ஜாதகத்துல 9ஆம் வீடு தாங்க அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடம். அதோட அதிபதி தான் பாக்கியாதிபதி. அவரை ஸ்ட்ராங் ஆக்குறது தான் செல்வம் சேர்றதுக்கான முதல் மிக முக்கியமான விதி. ரெண்டாவதா, ஒவ்வொரு லக்னத்துக்கும் இதுக்குன்னு சில குறிப்பிட்ட வழிமுறைகள் இருக்கு. உதாரணமா, நீங்க மேஷ லக்னமா இருந்தா அதிபதி குரு, சோ தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப நல்லது. சிம்ம லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய், அதனால முருகன் வழிபாடு நிச்சயம் பலன் தரும். அதேபோல கன்னி லக்னமா இருந்தா சுக்கிரன் தான் அதிபதி, மகாலட்சுமியை கும்பிட்டா அதிர்ஷ்டம் கூடும். விருச்சிக லக்னத்துக்கு அதிபதி சந்திரன், உங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும். தனுஷு லக்னமா அதிபதி சூரியன், சிவன் வழிபாடு ரொம்ப சிறந்தது. கடைசியா உங்க பாக்கியாதிபதி அதாவது 9ஆம் அதிபதியோட சேர்த்து உங்க லக்னாதிபதி அதாவது 1ஆம் அதிபதி அப்புறம் 5ஆம் அதிபதி இவங்களையும் வலுப்படுத்தணும். இந்த 3 கிரகங்களுக்கும் உரிய கிழமைகள்ல நீங்க வழிபாடு செஞ்சா உங்க வளர்ச்சி இன்னும் அதிகமாகும். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க ஜாதகத்தோட அதிர்ஷ்ட கிரகத்தை சரியா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சாலே போதும். உங்க துரதிர்ஷ்டம் விலகி செல்வம் தானா சேரும்.